இப்ப 2014 மோடி அவர்கள் ஆட்சிக்கு வராங்க. 2015ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஹேமந்த் பிஸ்வா சர்மா அப்படிங்கிறவர் மீது சாரதா ஸ்கேமு இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் வருது. இது சிபிஐ, இடி, ரெய்டு எல்லாம் தொடங்க ஆரம்பிக்குது. அந்த வழக்கு இப்ப எப்படி இருக்கு கேட்டா இன்ஆக்டிவ். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஹேமந்த் பிஸ்வா சர்மா என்பவர் இப்போது பாஜகவில் இருக்கிறார். இப்ப இந்த ஹேமந்த் பிஸ்வா சர்மா என்னவாக இருக்கிறார்? அஸ்ஸாம் மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கிறார். இவர் முதலமைச்சருக்கு முன்னாடி என்னவாக இருந்தார்? ஊழல் குற்றவாளியாக இருந்தார். சாரதா ஸ்கேம்ல இவர் மீது குற்றம் சுமத்தியது பாரதிய ஜனதா. இவ்வளவு மோசடி பண்றானேன்னு சொல்லிச்சு, அவரை பாடாப்படுத்துச்சு. இவர் குற்றவாளின்னு சொல்லி இன்னைக்கு அவர் பாஜகவில் சேர்ந்தவுடன் முதலமைச்சர். எப்பா சாரதா ஸ்கேம்ல ஒரு மோசடி பண்ண ஃப்ராடு, ஒரு ஊழல் பேர்வழி, மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிருக்கிறான், அவனை பிடிச்சு உள்ள போட்டிருக்கணும் இல்லையா? ஊழலை ஒழிப்பதுதான் இடியின் நோக்கம், சிபிஐ நோக்கம்னா ஹேமந்த் பிஸ்வா சர்மா உள்ள இருக்கணுமா, முதலமைச்சரா இருக்கணுமா? பாரதிய ஜனதா நினைச்சா முதலமைச்சரா இருக்கலாம். என்ன ஆகணும்? நீ என்ன வேணாலும் தப்பு பண்ணிக்கோ, பாஜக வாஷிங் மிஷினுக்குள்ள வந்துக்கோ.